எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியோ 90s கிட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வியோஷ்னி. நம்ம சேனல்லே வியோ 90s கிட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 15 days ஆக்னே ரிமூவல் சேலஞ்ச் அப்படின்றதுல ஈடுபட்டிருக்கோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா Day 6 இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது. ஸோ 1 2 3 4 5 அந்த டேஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா நான் மேலே ஐகார்ட்டில் லிங்க் உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் உங்களுக்கு செட் பண்ணிடுறேன். அதையும் பார்த்து நீங்கள் கூட கண்டினியூ பண்ணலாம், ஜேர்னியில் ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 daysமே சரி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ரெமெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னாலே வெளில போய் வாங்க முடியாது, உங்களாலேயும் வெளில போய் வாங்க முடியாது, எனக்கு தெரியும். ஸோ வீட்டில் இருக்க தச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே, போதும் நம்மளுக்கு அதுவே போதும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெக்டர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க, ஆல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும் அதுக்கு முன்னாடி. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். நான் என்ன சோப் யூஸ் பண்ணலாம் பண்ணலை, நான் DIY பீட்ரூட் அண்ட் ரைஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஐகார்ட் அவங்க செட் பண்ணிடுறேன். அந்த ரெமடியும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் கூட. ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் கூட போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சப்ஜா சீட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சப்ஜா சீடை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ தென் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளவர் 1 ஸ்பூன், அதாவது அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீம் கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ரா மில்க் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் நீங்கள் பாயில்டு, அதாவது காய்ச்சின பால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு க்ரீம் பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ அது ஃபுல்லாக ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஜா சீட் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்கின் செம்ம பிரைட்டாக ஆகும், இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் உங்களுக்கு காட்டும். தென் வந்து ரைஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்டன் பண்ணும். ஸோ டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஃபேட் ஆகும். ஸோ 10 minutesக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே சப்ஜா சீட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்க்ரீடியன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 months பிஃபோர் ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணேன். அதுலேருந்தே எனக்கு சப்ஜா சீட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஸ்கின் கொஞ்சம் அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சப்ஜா சீட் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது வந்து ஒரு 1/2 ஸ்பூனாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நாளைக்கு, அதாவது Day 7 உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.